வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழம்மா. நம்ம சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்? எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் நம்ம பார்த்தோம். எழுத்துக்கள் இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2 வகையாக எழுத்துக்கள் எங்கெங்க பிறக்குது, ஒலிப்பு முனைகள் மூலமாக எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலாகவும் மொழிக்கு இறுதியாகவும் மொழிக்கு இடையிலும் எந்தெந்த எழுத்துக்கள் நின்று நமக்கு தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொழிக்கு முதல் எழுத்துனா என்ன? மொழினா என்னம்மா? ஒரு சொல்னு அர்த்தம்டா. ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு இதுக்கு தொடக்கம்னு அர்த்தம். மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12மே என்ன வரும்? மொழிக்கு முதல்ல வரும். இப்ப நீ இப்ப பாரு, எடுத்துக்காட்டு பாருமா. அன்பு, ஆறு, இசை, ஈதல், உண்டி, ஊசல், எண்ணம், ஏடு, ஐவர், ஒப்புதல், ஓதல், அவ்வை அப்படின்னு மொழிக்கு முதல்ல, அதாவது ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தா என்ன வரும்? இந்த உயிரெழுத்துக்கள் 12மே வரும். மெய் எழுத்துக்கள்ல 10 எழுத்துக்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நீ மனப்பாடம் பண்றதுக்கு உனக்கு கடினமா இருக்குன்னா நீ வல்லினம், மெல்லினம், இடையினம் நீ எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் கசட, தபர, ஞன, நமன, யரல, வளல அப்படின்னு எழுதிக்கடாமா. இப்ப பாரு, கப்பல், சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரும். டகரத்துல நீ இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கியா? முதல் எழுத்தா வராது. அப்படி முதல் எழுத்தா வந்தா அது நம்ம தமிழ் மொழி சொல் கிடையாதுடாமா. தகரம், தா தங்கம், இந்த மாதிரி எல்லாம் என்னது வரும்? மொழிக்கு முதலா வரும். பம்பரம், பட்டு, இந்த மாதிரி எல்லாம் என்னது? பா வரும். அதே மாதிரி ரகரமும் வராது. ஞனம் அப்படின்ற ஒரே இடத்துல மட்டும்தான் என்னது? இந்த மொழிக்கு முதலா இந்த நகரம் வரும். ஞா அப்படின்றப்ப ஞானம் அந்த மாதிரி வரும். நகரம் மொழிக்கு முதல்ல வராது. நன்மை அப்படின்றப்ப மொழிக்கு முதல்ல வரும். மக்கள் அப்படின்றப்ப மொழிக்கு முதல்ல வரும். இந்த என்னது? நுனினா நகரமும் என்னது? மொழிக்கு முதலில் வராது. யகரம், யார், யாவர், அந்த மாதிரி எல்லாம் என்னது? மொழிக்கு முதலில் வரும். நம்ம வினா எழுத்துக்கள்ல பார்த்தோம்லாண்டாமா, யான்றது வினா எழுத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்ப அதுவும் மொழிக்கு முதல்ல வரும். ரகரம் மொழிக்கு முதலில் வராது. ராவும் லாவும், இப்போ ராவணன் அப்படின்றப்ப மொழிக்கு முதல்ல வருதே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்ம அப்படி தமிழ் மொழியில உச்சரிக்க கூடாது. ராக்கு முன்னாடி இராவணன், லட்சுமணன் அப்படின்றப்ப ஈ வருண்டாமா. நம்ம ராவணன், லட்சுமணன் நம்ம பேச்சு வழக்குல சொல்லலாம். ஆனா அந்த எழுத்துக்கள் என்னது? மொழிக்கு முதலில் வராது. அதுக்கு முன்னாடி ஈ சேர்ப்போம். அப்ப பிற மொழி சொல்லா போயிருண்டா. மொழிக்கு முதலில் வராம நீ மற்ற எழுத்துக்களையும் நீ மொழிக்கு முதல்ல பயன்படுத்தினீங்கன்னா அப்ப அது என்னது? பிற மொழி சொல்லா போயிடும். வா அப்படின்றது வள்ளல், இந்த மாதிரி வர்றப்ப மொழிக்கு முதலில் வரும். லகரமும் மொழிக்கு முதலில் வருவதில்லை. அப்ப மொத்தம் எத்தனை? 8 மொழிக்கு முதலில் வருவதில்லை. மீத 10 மெய்யெழுத்துக்கள்ல 18 மொத்தம் இருக்கு. அதுல 10 மொழிக்கு முதலில் வரும். இப்ப பாத்துட்டியா அம்மா? உயிரெழுத்துக்கள்லையும் மெய்யெழுத்துக்கள்லையும் பார்த்துட்டோம். இப்ப இடைநிலையில் நம்ம ஒரு சொல்லுக்கு முதல்ல உயிரெழுத்தோ உயிர்மெய் எழுத்தோ தொடக்கமா இருக்குண்டா அம்மா. மெய்யெழுத்துக்கள் எப்பயுமே தொடக்கமா வராது. இப்ப மெய்யெழுத்துக்கள் என்ன? ஒற்றெழுத்துக்கள், புள்ளி எழுத்துக்கள், உடல் எழுத்துக்கள் உனக்கு 1000 டம் சொல்லிருக்கேன். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னாலே என்னது? ஒற்றெழுத்துக்கள். அப்ப இடைநிலையில் மெய் மயக்கம். இந்த மெய்யெழுத்துக்கள் இடையில் நின்று மொழிக்கு முதலா உயிரெழுத்தோ உயிர்மெய் எழுத்து அந்த உயிரெழுத்தோட ஓசை பெற்று வருமே தவிர இடைநிலையில மெய்யெழுத்துக்கள் மயங்கி நிற்கும்டாமா. இப்ப பாரு, அது எத்தனை வகையா இருக்கு? உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு 2 வகையா இருக்கு. கா சா தா பா, கா சா தா பா உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலைனா தன்னோட எழுத்துக்குள்ளேயே தானே என்னது? திருப்பி திருப்பி வர்றது, உடன்பட்டு போவதுடாமா. சம்மதிச்சு உடன்பட்டு போவதா என்னது? உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் பிற எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும். பிற எழுத்துக்களோட மட்டுமே என்னது? இந்த இர்ரும் இல் அப்படின்ற சிறப்பு லகரமும் பிற எழுத்துக்களோட மட்டுமே தான் சேர்ந்து வரும். தன்னோடது இரட்டிச்சு வராது. பாரு, சார்பு, ஆழ்வார் அப்படின்றதெல்லாம் என்னது? பிற இதுக்கு அடுத்து பாரு, அடுத்த எழுத்து அந்த பா வரிசை வந்துருது பாத்தியா? இங்க வா வரிசை வந்துருது. அப்ப பிற எழுத்துக்களோட மட்டுமே தான் என்னது வரும்? வேற்றுநிலை மெய்மயக்கம். அந்த இர்ரும் எள்ளும் வரும்.
கா சா த பா வந்து உடல்நிலை, தன்னை உடன்பட்டு என்னது சம்மதித்து தன்னோட எழுத்துக்களுக்குள்ளேயே தான் திருப்பி திருப்பி வரும். பிற எழுத்துக்கள் அது ஏற்காது. பக்கம், தச்சர், சத்தம், கப்பல் அப்படின்னு என்ன வரும், அதுக்கு அடுத்தும் தன்னோட இன வரிசையிலேயே தான் என்ன வரும், தொடர்ந்து அதோட எழுத்துக்கள் வருண்டாமா. இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கத்துல இற்று இன்னு அப்படின்ற இந்த ரகர நகரம் வந்து இரண்டிலும் வரும்டா, உடல்நிலையிலையும் வரும், வேற்று நிலையிலையும் வரும். இப்ப பாரு, குற்றம், வற்றல், கற்பு, மேற்குன்றப்ப இது என்னது, உடன்பட்டு வருது, தன்னோட இனமான வரிசையிலேயே வந்து என்னது வருது, குற்றம், வற்றல், கற்பு. இப்ப இது ரெண்டும் தன்னோட இனமா வருது. கற்பு, மேற்கு அப்படின்றப்ப என்னது வருது, அது வேற எழுத்துக்களோட இனத்தையும் சேர்த்து வருது. இப்போ அன்னம், என்ன அப்படின்னு கேக்குற அப்படின்றப்ப என்னது, உடன்பட்டு வருது. அன்பு, இன்று அப்படின்னு வர்றப்ப என்னது, வேற வரிசையும் இது ஏற்று வருது. அப்ப தன்னோட மெய்ய மட்டும் இல்லாம பிற மெய் வரிசையும் அது ஏற்று வருதுனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம். உடன்பட்டு தன்னோட மெய்யில மட்டுமே அது தொடர்ந்து தன்னோட மெய் வரிசையை, ககரம்னா அந்த ககர வரிசையை தொடர்ந்து வர்றதா என்னது, உடல்நிலை மெய்மயக்கம். இது இடையில நிற்கும். ஒரு சொல்லு முதல்ல உயிரெழுத்தாவோ உயிர்மெய் எழுத்தாவோ மொழிக்கு முதலில் வரும். இப்ப இந்த மெய்யெழுத்துக்களும் கூட கா சா தா பாண்டே வருமே தவிர இக்கு, இச்சு, இத்து, இப்புன்னு என்ன செய்யாது, வராது. உயிர்மெய் எழுத்தா மொழிக்கு முதலில் வரும். இப்ப பாரு, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12மே என்னடா அம்மா வரும், உயிர்மெய் எழுத்தோட சேர்ந்து. கற்றானோ, கற்றனே, குடித்தெளியி அப்படின்றப்ப ஒரு சொல்லுக்கு என்னது, முடிவா இறுதியா வருது. அப்ப பாரு, உயிர் 12 எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியிலும் உயிர்மெய் எழுத்தாக வரும், உயிர்மெய் எழுத்தாக வரும். மெய்யெழுத்துல 11 மெய்யெழுத்துக்கள் தான் என்னது, மொழிக்கு இறுதியில் வரும். மீத இருக்கக்கூடிய 7 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. இப்ப நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு. குற்றிய லுகர எழுத்துக்களும் குசுடு துபுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றிய லுகர எழுத்துக்கள்ல ஒண்ணு வரும். குற்றிய லுகர எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில், இப்ப காசு, நாகு, எஃகு இப்படி எல்லாம் வருது இல்லையாம்மா, அப்ப அது மொழிக்கு இறுதியில் அந்த எழுத்துக்கள்ல வருது. அப்ப அது என்னது, குற்றியில் ஒரு எழுத்துக்கள் சேர்த்து மொழிக்கு இறுதியில் 24 எழுத்துக்கள் வருது. மொழிக்கு முதலில் உயிர் 12, மெய் 10 சேர்த்து 22 மட்டுமே தான் என்னது, மொழிக்கு முதல் எழுத்தாக வரும். மொழிக்கு இறுதியில் 24 எழுத்துக்கள் வருதுடாமா. இப்ப பாரு, கசட டபர அப்படின்றது வந்து என்னவா வராது, மொழிக்கு இறுதியில் வராது. எந்த ஒரு எழுத்து, இப்ப நீ ஒரு சொல்லு முடிக்கிறப்ப பாரு, பக்கு அப்படின்னு முடிக்க முடியுமா, பச்சு அப்படின்னு முடிக்க முடியுமா, அப்படி முடிக்க முடியாது. என்னது, கப்பல், சக்கரம் அப்படின்றப்ப கச்சுன்னு முடிக்க முடியாது. அப்ப அது என்னது, பூர்த்தி ஆகுறதுக்கு நம்ம என்னது, மெல்லினமோ இடையின எழுத்துக்களோ வரும். அப்படின்றப்ப கசட தபர அப்படின்ற 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துல ஞர மட்டும் என்னது, மொழிக்கு இறுதியில் வராது. அப்ப 6 + 1 7 எழுத்துக்கள். இந்த ஞகரம் மொழிக்கு இறுதியில் வராது. அப்ப பாத்துக்க, அந்த 7 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. மீத இருக்கக்கூடிய இந்த ஞ ந ந ம ந ய ர ல ப ள ல மொழிக்கு இறுதி எழுத்தாக வரும். இப்ப பாரு, இந்த இஞ்சு, இன்னு, இவ்வு வந்து எங்கம்மா இப்ப பயன்படக்கூடிய எழுத்துக்கள்ல நம்ம இஞ்சு, இந்த இந்து, இவ்வுன்ற எழுத்துக்கள் நம்ம அதிகமா நம்ம தமிழ்ல இல்லையேம்மா, நீங்க இதையும் சேர்த்து சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப இன்றைய பயன்பாட்டுல அது இல்லடாமா. சங்க காலத்துல மரபு கவிதைகள்ல இதையும் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, இஞ்சு, இன்னு, இவ்வையும் மொழிக்கு இறுதி எழுத்தாக பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப பாரு, குற்றியலுகரம், இந்த கசட தபர வந்து தனித்து மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. ஆனா குசுடு துபுரு அப்படின்றது என்னது, குற்றிய லுகர எழுத்துக்கள் தாமா. அந்த உகரம் சேர்ந்து என்னது வர்றதுனால அது குற்றிய லுகர எழுத்துக்கள். அது வந்து என்ன வரும், மொழிக்கு இறுதியில் வரும். அப்ப உயிர் 12, மெய் 11, குற்றிய லுகரம் 1. கசட தபர மொழிக்கு இறுதியில் வராது, ஞகரம் மொழிக்கு இறுதியில் வராது. மற்ற 11 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும். இப்ப பார்த்துட்டோம் இல்லையா, மொழிக்கு முதல் எழுத்துக்கள் 22, மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் 24, மொழிக்கு இடையில் மெய் எழுத்துக்கள் தான் என்ன வரும்,
மெய்யெழுத்துக்கள் நின்று வரும். அந்த மெய்யெழுத்துக்கள் இடையில் நின்று மயங்கும் போது உடல்நிலை மெய்மயக்கம். தன்னோட எழுத்தோட வரிசை அது பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்தா வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்றப்ப பிற எழுத்துக்களையும் பிற எழுத்துக்களோட வரிசையும் ஏற்று வரும் ஒரு சொல்லுல. இப்ப ஆழ்வார் சார்பு அப்படின்றப்ப இரு இல்லும் வேற்றுநிலை மெய்மயக்கம். காசா த ப உடல்நிலை மெய்மயக்கம். இப்ப பார்த்துட்டோம். மொழிக்கு முதல்ல இருக்கக்கூடியது, மொழிக்கு இடையில் ஒரு சொல்லுக்கு இடையில முதல்ல உயிர் எழுத்தாவோ உயிர்மை எழுத்தாவோ தொடங்கும். இடையில் மெய்யெழுத்துக்கள் மயங்கி உடல்நிலை வேற்றுநிலையில மயங்கி நின்று புணரும். அடுத்து அந்த ஒரு சொல் உருவாகிறதுக்கு கடைசியில என்னது உயிர் 12 எழுத்தும் மெய்யெழுத்துக்கள் 11 எழுத்துக்களும் குசுடுது புருன்ற குற்றியலுற எழுத்துக்களும் சேர்த்து வரும். அப்போ ஒரு சொல் எப்படி உருவாகுது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த மொழிக்கு முதல் எழுத்து, இடையெழுத்து, மொழிக்கு இறுதி எழுத்து, இதை 3ஐயும் நீ தெளிவா கத்துக்கணும். எழுத்துக்களோட பிறப்பை நம்ம எப்படி பார்த்தோம், அதுக்கப்புறம் மொழிக்கு முதல், இடை, இறுதி அப்படின்ற இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி ஒரு சொல்லா உருவாக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பதம் அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.